அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரக்தட் சாமுண்டி அம்மனோட மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். இந்த ரக்தட் சாமுண்டின்றது யார் அப்படின்னா, பார்வதி தேவியோட ஒரு உக்கிரமான ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. இந்த அம்மனுன்றவங்க பல புராண கதைகளில் சொல்லப்படுறது என்னென்னா, இந்த தாய் எந்த எந்திர மந்திர தந்திரத்துக்கோ ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு தெய்வமாக சொல்லப்படுது. நம்ம இந்த தாய்க்கு என்னதான் எந்திரம் மந்திரங்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருந்தாலும், நீங்கள் அந்த தாய் மேலே வைக்கிற ஒரு உண்மையான ஒரு பக்தியை பொறுத்து தான் இந்த மந்திரத்தோட ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்குமா என்னான் இருக்குது. அதே போல் இந்த மந்திரம் இல்லை, நீங்கள் எந்த ஒரு மந்திரம் நீங்கள் எடுத்து ஜெபம் பண்ணாலும், நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வத்தை முழுமையாக உண்மையான அன்பு வைத்து நீங்கள் வழிபட்டீங்கனாலே அந்த தெய்வத்தோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த பூஜை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற முறையும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். இந்த பூஜை நம்ம எப்படி பண்ணணும்னா, மொத்தம் 21 நாள் நம்ம பண்ணுற மாதிரிக்கு இருக்கும். தினமும் 1008 ஊறு வச்சு பண்ணுற மாதிரிக்கு இருக்கும். இரவு ஒரு 8 மணிக்கு மேலே இல்லை 9 மணிக்கு மேலே தனி பூஜை அறையில் நீங்கள் கிழக்கு முகமாக அமர்ந்துக்கிட்டு உங்களுக்கு பக்கத்தில் ஏதேனும் ஒரு பெண் தெய்வ ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கோங்க. அதற்கு முன்னாடி ஒரு வாழை இலையிலையோ ஒரு தாம்பூலத்தட்டுலேயோ நான் கொடுக்கப்பட்டுள்ள எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. படையல்களாக சாதங்கள் வைக்கலாம், அதே போல் சுட்டு கருவாடு வைங்க. அசைவப்படைகள் வச்சுட்டு பயிறு வகைகளும் சமைச்சு நீங்கள் வைங்க. இது முதல் நாளும் 21ஆவது நாளும் வச்சா மட்டும் போதும். அதன் பிறகு நீங்கள் குரு மந்திரம் சொல்லிக்கோங்க. விநாயகர் மந்திரம் சிதி பண்ணி வச்சுருக்க மந்திரத்தை சொல்லிக்கோங்க. உடல்கட்டு திசைக்கட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நீங்கள் விருப்பம் இருந்தாலும் நீங்கள் உடல்கட்டு திசைக்கட்டு மந்திரத்தை நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி சிவன் அம்பாள் இருக்க கோவிலுக்கு போய் அங்கே உங்கள் பேரில் நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு, நான் இந்த மந்திரம் சொல்கிறேன், எனக்கு அந்த தாயோட அனுகிரகம் வேணும், எந்த ஒரு தடையும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிங்க. இந்த பூஜை ஒரு அமாவாசை நாளில் ஆரம்பித்தா ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? அப்போது அமாவாசை நாளில் நீங்கள் ஒரு 9 மணிக்கு மேலே 1008 ஊறு வச்சு பண்ணுங்கள். ஜெப மாலைக்கு நீங்கள் ருத்ராட்ச மாலையை பயன்படுத்திக்கோங்க. சிவப்பு வஸ்திரம் அணிந்துக்கோங்க. எப்பொழுதுமே நீங்கள் சிவப்பு வஸ்திரத்தில் இருக்கிற மாதிரிக்கவே கூட பார்த்துக்கோங்க. அதே போல் 21 நாளும் சுத்தபத்தமாக இருக்கணும், மது மாமிசம் எதுவும் இல்லாமல் இந்த தாயோட மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த மந்திரம் சித்தியாயிட்ட அறிகுறிகள் என்ன அப்படின்னா, கனவுகளில் 1000 ஒளிகளுடைய ஒரு பிரகாச தோற்றத்துடன் தாயானவள் காட்சி கொடுப்பாள். ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். இல்லை அகோரமாகவும் காட்சி கொடுப்பாள். இந்த தெய்வத்தை நீங்கள் என்ன மனசில் நினச்சி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த தோற்றத்தில் தாயானவள் உங்களுக்கு காட்சி கொடுப்பாள். இந்த மந்திரம் நீங்கள் முறைப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சித்தியாகும். இந்த மந்திரம் சொல்லக்கூடிய நாட்களில் கோபம், குரோதம், காமம் அனைத்தையும் தவிர்த்திடுங்க. இந்த மந்திரம் நீங்கள் சொல்லி நீங்கள் சித்தி பண்ணிட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரும் எதுவுமே எந்த எவ்வளோ பண்ண முடியாது. தீய சக்திகள் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. அதே போல் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஏவல் வச்சிங்கனாலும் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். பேய் பிசாசெல்லாம் உங்களை கண்டா அஞ்சி நடுங்கும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் தான் இந்த அம்மன். ஆனால் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் இந்த தாயானவள் உங்களுக்கு தந்தருள்வாள். எப்பொழுதுமே இந்த தாய் உங்களுக்கு துணை நிற்பாள், சரிங்களா? இந்த மந்திரம் சித்தியான பிறகு நீங்கள் தினமும் உங்களால் முடிந்த ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டே வரையில் உங்களுக்கு இதனோட சக்தின்றது இன்னும் அதிகரிக்கும், சரிங்களா? நன்றி, வணக்கம்.